என் பெயர் நீலம். திருமணமாகி 3 நாட்களில் என் கனவு விளக்கு அணைந்துவிட்டது. என் கைகளில் இடப்பட்டிருந்த மருதாணி இன்னும் அழியவில்லை. அதற்குள் என் கணவருக்கு விபத்து ஏற்பட்டது. அவரது தலையில் மிக ஆழமான காயம் ஏற்பட்டதால் அவர் கோமா நிலைக்கு சென்றுவிட்டார். கனவு மாளிகையை உருவாக்கிக் கொண்டிருந்த மணப்பெண் திடீரென இருண்ட உலகில் மூழ்கிப் போனாள். அன்று இரவு என் வீட்டு வாசலில் சத்தம் கேட்டதும் எதிரே நின்ற அண்டை வீட்டுக்காரர், "சீக்கிரம் மருத்துவமனைக்கு வாருங்கள், உங்கள் கணவரின் வண்டி விபத்துக்குள்ளாகிவிட்டது" என்று சொன்ன அந்த தருணத்தை என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை. மருத்துவமனைக்குச் சென்றதும் டாக்டர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. "காயம் மிகவும் ஆழமானது, நாங்கள் முயற்சி செய்கிறோம், ஆனால் அவர் ஆழ்ந்த கோமாவில் இருக்கிறார்" என்று டாக்டர் கூறினார். இதை கேட்டதும் எனக்கு தலை சுற்றி நான் அங்கேயே தரையில் விழுந்துவிட்டேன். என் புகுந்த வீட்டினரின் பார்வையும் என் மீது மாறத் தொடங்கியது. என் மாமியார் என் நாத்தனாரிடம் ரகசியமாக, "இவள் ராசி இல்லாதவள், இவள் காலடி நம் வீட்டுக்கு ஆகவில்லை, இவளால்தான் இதெல்லாம் நடந்தது. 3 நாட்கள் கூட ஆகவில்லை, அதற்குள் நாம் இந்த நாளை பார்க்க வேண்டியதாகிவிட்டது" என்று கூறினார். நான் அழுது கொண்டே, "அத்தை, என் கணவர் சரியாகி விடுவார்தானே? நான் மருத்துவமனையிலிருந்து அவரை பார்த்துக் கொள்ள எனக்கு அனுமதி கொடுங்கள், என்னை அவர் அறைக்குச் செல்ல விடுங்கள்" என்று கெஞ்சினேன். அதற்கு என் மாமியார் மிகவும் கராராக பதில் சொன்னார். "அவன் அறைக்குச் சென்று நீ என்ன செய்யப் போகிறாய்? விதியில் எழுதியதுதான் நடக்கும். இப்போது இந்த நாடகத்தை நிறுத்து." என் நாத்தனாரும் கோபமாக என்னை பார்த்து, "நாடகம் போடாதே, இங்கே ஏற்கனவே எல்லோரும் கவலையில் இருக்கிறோம்" என்று கூறினார். நான் அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்துவிட்டேன். என் கையில் என் கணவர் எனக்காக வாங்கிய வளையல்கள் இன்னும் இருந்தன. அடுத்த சில வாரங்கள் ஒரு பயங்கரமான கனவு போல கழிந்தன. என் மாமியாரும் நாத்தனாரும் என் கணவரை பார்க்க 2 முறை சென்றார்கள். ஆனால் அவர்களின் பேச்சு பெரும்பாலும் மருத்துவமனை பில் மற்றும் செலவுகளை பற்றியதாகவே இருந்தது. என்னுடைய இருப்பை அவர்கள் முற்றிலுமாக புறக்கணித்தார்கள். ஒரு மாலை நான் என் மாமியாரிடம், "நான் உள்ளே சென்று என் கணவர் அருகில் அமர அனுமதி கொடுங்கள்" என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் கண்டிப்பாக மறுத்து, "உனக்கு இங்கே இடமில்லை, நீ வீட்டுக்குப் போய் அவனுக்காக பிரார்த்தனை செய்" என்று கூறினாள். நான் வீட்டில் தனித்து விடப்படுவேன் என்பது அவளுக்கு தெரியும். அங்கே என் தனிமை அதிகரித்துக் கொண்டே போனது. வீட்டின் காற்றிலும் ஒருவித இறுக்கமிருந்தது. சமையலறையில் பாத்திரங்களின் சத்தம் கூட எனக்கு பயமாக இருந்தது. ஒரு நாள் என் ஓர்படி கணவரின் அண்ணி எனக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது தட்டை என் முன் வீசி எறிந்துவிட்டு, "இவன் பின்னால் நிறைய பணம் செலவாகிறது, இந்த பணம் எல்லாம் வீணாகிவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது. உன்னை போன்ற ஒருத்திக்காக இவ்வளவு யார் காத்திருப்பார்கள்" என்று கோபமாக கத்தினாள். நான் ஒரு வாய் கூட சாப்பிடவில்லை. இது ஒரு மனிதனின் சோதனையாக இருந்தது. இதில் மகிழ்ச்சிக்கான எந்த நம்பிக்கையும் தெரியவில்லை. காதலில் கழிக்க வேண்டிய நாட்கள் இப்போது கண்ணீரிலும் பிரார்த்தனைகளிலும் கழியத் தொடங்கின. நான் அமைதியாக அவர் அறைக்கு செல்வேன். அங்கே எனக்கான படுக்கை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. என் கணவரின் வாசனை இன்னும் அந்த அறையில் மிச்சமிருந்தது. நான் அவர் தலையணையை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு என் மனதின் நிலையைச் சொல்வேன். "உங்களுக்கு நினைவிருக்கிறதா, இந்த 3 நாட்களில் நாம் எவ்வளவு பேசுவோம் என்று சொல்லியிருந்தீர்கள்" என்று சொல்லி என் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடும். "கடவுளே, ஒருமுறை அவர் கண்களை திறக்கச் செய்யுங்கள், என்னை பார்க்கச் செய்யுங்கள்" என்று வேண்டினேன். ஒருநாள் வீட்டில் சொத்து விவரங்கள் அடங்கிய ஒரு கவரை பார்த்தேன். நான் பயந்து கொண்டே என் மாமியாரிடம், "அத்தை, இது என்ன? நமக்கு பணத்தேவை இருக்கிறதா?" என்று கேட்டேன். என் மாமியார் கோபமாக, "ஆம், உன்னால்தான் எங்கள் வீட்டை விற்க வேண்டிய நிலைமை வந்துள்ளது. அப்போதுதான் உன் கணவருக்கு சிகிச்சை அளிக்க முடியும். ஆனால் உன்னை போன்ற ஒருத்திக்காக யார் இவ்வளவு தியாகம் செய்வார்கள்?" என்றார். அவர் பேச்சை கேட்டு என் உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. எனக்கு என் மீதே பெரிய சுமை இருப்பது போல் உணர்ந்தேன். அவர் தன் கோபத்தை என் மீது காட்டிவிட்டு நிம்மதியாகிவிடுவார். ஆனால் நானோ மனதிற்குள் என்னை ஒரு குற்றவாளியாகவே நினைக்கத் தொடங்கினேன். ஒவ்வொரு நாளும் என் மனதில் ஒரே ஒரு வேண்டுகோள்தான் இருக்கும், "கடவுளே, என் கணவரை எனக்கு திருப்பிக் கொடுத்துவிடு." ஆனால் பதிலாக அமைதியும் அறையின் வெறுமையும்தான் கிடைத்தது. இது பல வருடங்கள் நடக்கப் போகும் ஒரு சோதனையின் முதல் படியாக இருந்தது. காலம் கடந்து சென்றது. ஆனால் என் கணவரின் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. வாரங்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் மாறின. மருத்துவமனை வாழ்க்கை எனக்கு இப்போது நன்றாக பழகிவிட்டது. இயந்திரங்களின் பீப் சத்தம், டாக்டர்களின் மெல்லிய பேச்சு என் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. அதே நேரத்தில் மற்றொரு துன்பத்தின் கதவும் திறந்தது. வீட்டில் அனைவரின் நடத்தையையும் விட என் கணவரின் அண்ணனின், என் மூத்த மைத்துனர் நடத்தை மாறியது. அவர் மற்றவர்களை விட மிகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பது போல் காட்டிக்கொண்டார். என் மைத்துனர் அடிக்கடி என் அறைக்கு வரத் தொடங்கினார். சில சமயம் தண்ணீர் கேட்கும் சாக்கில், சில சமயம் என் கணவரின் பழைய பில்களை பார்க்கும் சாக்கில் வருவார். ஒரு நாள் அவர் ஒரு விலையுயர்ந்த தங்க நெக்லஸை ஒரு பிராண்டட் டப்பாவில் வைத்துக் கொண்டு வந்தார். அவர் சிரித்துக்கொண்டே, "நீ ஏன் தனியாக இருக்கிறாய்? நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உனக்கு பெரிய அண்ணன் மாதிரி."
இந்த நெக்லஸை போட்டுப்பார், உன் முகம் பிரகாசமாகிவிடும், நீ இப்படி சோகமாக இருக்காதே என்றார். அவர் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அது என் மனதை நடுங்க செய்தது. நான் கண்டிப்பாக அந்த டப்பாவை திருப்பி தந்துவிட்டு, எனக்கு எந்த பொருளும் தேவையில்லை, யாருடைய பரிசும் தேவையில்லை, என் கணவர் திரும்பி வரும் வரை எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள் என்றேன். அவர் ஒவ்வொரு முறையும் என் பேச்சை சிரிட்டாக மாற்றிக்கொண்டார். அவர் தன் மனைவியை அடிப்பார், கொடுமைப்படுத்துவார், ஆனால் என்னை புகழ்ந்து பேசுவார். சில சமயம் என் அறைக்கு வெளியே நின்று என் நாத்தனாரிடம், பார், உன் அண்ணி எவ்வளவு சேவை செய்கிறாள், நாம் அனைவரும் இவளை மதிக்க வேண்டும் என்பார். அவர் வேண்டுமென்றே தன் மனைவியை, அதாவது என் ஓர்படியை வெறுப்பேற்ற முயற்சி செய்தார். இது என் துன்பத்தை மேலும் அதிகரித்தது. சில சமயம் அவர் யாருக்கும் தெரியாமல் என் அறைக்கு வெளியே பூக்கூடை மற்றும் விலையுயர்ந்த இனிப்புகளை வைத்துவிட்டு செல்வார். நான் அமைதியாகவும் அவமானத்திலும் மூழ்கிப் போவேன். ஒருமுறை நான் அந்த கூடையை எடுத்து மீண்டும் அவர் அறையின் வாசலில் வைத்துவிட்டேன். அடுத்த நாள் காலை என் மைத்துனர் அதை என் மாமியார் முன் வைத்து, நான் இதை நீலத்துக்காக அனுப்பினேன். அவள் மறுத்துவிட்டாள். ஒருவேளை அவள் என் மீது கோபமாக இருக்கிறாளோ என்னவோ என்று கூறினார். அவரின் இந்தச் செயல் என் மாமியாரை மேலும் கோபப்படுத்தியது. மாமியார் என்னை அறைக்கு அழைத்து, நீ எங்கள் வீட்டில் இருக்கிறாய், உன் நடத்தை சரியில்லை, அவர் உன் கணவரின் அண்ணன், அவரிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாதே, அவரிடமிருந்து விலகியிரு, இனிமேல் நான் உன்னை அவர் பக்கத்தில் பார்க்கவே கூடாது என்று எச்சரித்தார். என் மாமியாரின் பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அவர் என் மீதுதான் சந்தேகம் கொள்கிறார். இந்த சூழ்நிலையை சமாளிப்பது எனக்கு மிகவும் கடினமாகிவிட்டது. இதெல்லாம் எங்கே போய் முடியும் என்று என் இதயம் நடுங்கத் தொடங்கியது. நான் வேறு வழியின்றி என் அறைக்கதவில் தாழ்பாள் போடத் தொடங்கினேன். நான் பெரும்பாலும் என்னை அறைக்குள்ளேயே பூட்டிக் கொண்டேன். முடிந்தவரை என் மைத்துனரை சந்திப்பதை தவிர்த்தேன். ஒரு நாள் இரவு என் மைத்துனர் என் அறைவாசலில் வந்து தாழ்பாளை தட்டினார். நீலம், வெளியே வா, எனக்கு உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று கூறினார். அவர் குரலிலேயே எனக்கு பயம் ஏற்பட்டது. நான் முற்றிலும் அமைதியாக இருந்தேன், எதுவும் பேசவில்லை. அவர், கதவை திற நீலம், உன் கணவர் சுஷாந்தின் மருத்துவமனை பில் அதிகமாக வந்துள்ளது என்றார். இந்த முறை அவர் உண்மையிலேயே ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருப்பார் என்று நினைத்தேன். நான் உள்ளிருந்தபடியே, எதுவானாலும் காலையில் எல்லோருக்கும் முன்னால் அம்மா முன்னால் பேசுங்கள் அண்ணா என்று கூறினேன். உடனே அவர் மெல்லிய குரலில், உன் கணவனால் உனக்கு தர முடியாத அனைத்தையும் நான் உனக்கு தருவேன், என் பேச்சை புரிந்து கொள்ள முயற்சி செய் என்றார். அவர் சொன்னதை கேட்டு எனக்கு மிகவும் அருவருப்பாக இருந்தது. என் உடல் முழுவதும் கல்லாக மாறிவிட்டது. நான் அந்த தருணத்தில் அறையில் இருந்த ஒரு சிறிய கத்தியை என் அருகில் வைத்துக் கொள்ளத் தொடங்கினேன். அவரை நினைத்து எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. எப்போதாவது அவர் என்னிடம் தவறாக நடக்க முயன்றால் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று நினைத்தேன். ஒரு நாள் அந்த துரதிருஷ்டவசமான தருணமும் வந்தது. என் ஓர்படி அவரை என் அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்துவிட்டார். அது ஒரு காலை நேரம். நான் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறேனா என்றும் தாழ்பாள் போடவில்லையா என்றும் பார்க்க அவர் என் அறைக்கு வந்திருந்தார். அதை பயன்படுத்திக் கொண்டு அவர் அறைக்குள் வந்தார். என் ஓர்படி விடியற்காலையில் டீ போடுவதற்காக எழுந்தவர் தன் கணவர் என் அறையிலிருந்து வேகமாக வெளியேறுவதை பார்த்தார். பிறகு என்ன நடந்தது? என் மீது பிரச்சினைகள் மலையென குவிந்தன. விடிந்ததும் நாலாபுறமிருந்தும் என் மீது பழிகள் சுமத்தப்பட்டன. என் ஓர்படி கத்தி கூச்சலிட்டு, நீ ஒரு நோயாளியின் மனைவியாக இருந்து கொண்டு இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி என் கணவருடன் தகாத உறவு வைத்திருக்கிறாய் என்று எல்லோரிடமும் கூறினார். என் கணவர் உன் அறையிலிருந்து வெளியேறுவதை நான் பார்த்தேன். நான் பலமுறை இவளிடம் என் கணவர் வாங்கித் தந்த விலையுயர்ந்த பொருட்களை பார்த்திருக்கிறேன். இவள் என் கணவரை மயக்கப் பார்க்கிறாள். இல்லையென்றால் இவளிடம் இவ்வளவு விலையுயர்ந்த பொருட்கள் எப்படி வரும் என்று ஓர்படி சத்தமிட்டார். நான் என் கற்பின் உண்மையை நிரூபிக்க மிகவும் முயற்சித்தேன். ஆனால் என் குரல் யார் காதுக்கும் எட்டவில்லை. அங்கே என் மாமியார், நாத்தனார் எல்லோரும் கூடிவிட்டனர். யாரும் எனக்கு ஆதரவாக பேசவில்லை. நான் மீண்டும் மீண்டும் நான் எதுவும் செய்யவில்லை, நான் இரவு கதவை மூடினேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் என் ஓர்படி வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தார். நான் தயங்கி நின்றேன். என்னால் விளக்கமும் கொடுக்க முடியவில்லை, சண்டையிடவும் முடியவில்லை. அப்போது என் மைத்துனர் என் மாமியார் முன் மிகவும் அப்பாவி போல, இவளேதான் என்னை அறைக்கு அழைத்தாள் என்று கூறினார். இவள் தன் கணவரிடம் சந்தோஷமாக இல்லை என்றும் நான் இவளுடன் பழக வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறாள். நான் காலையில் இவளை கண்டிப்பதற்காகவே சென்றேன் என்று அவர் பொய் சொன்னார். அவர் பேச்சை கேட்டு நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன். அந்த கேவலமான பொய்யன் என் மௌனத்தை பயன்படுத்திக் கொண்டான். என் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் ஒலித்துக் கொண்டிருந்தது. கடவுளே, என் விதியில் இதெல்லாம் ஏன் எழுதியிருக்கிறது? இந்த சோதனைக்கு முடிவே இல்லையா? என் மாமியார் கோபமாக தீர்ப்பளித்தார். இவளை உடனே இவள் பிறந்த வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் என்றார். இல்லையென்றால் இவள் இங்கே இருப்பதால் நம் மகனின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், நம் வீட்டுமானமும் போகும். நாம் ஏற்கனவே வீட்டை விற்றுவிட்டோம்.
இப்போது இவளின் அவப்பெயரால் நம் இன்னொரு மகனும் கெட்டுப்போவான் என்றார். என் நாத்தனார் வாசலில் நின்று அண்டை வீட்டாரை அழைத்துவிட்டார். அவள் மெதுவாக அவர்களிடம், இந்த பெண் எங்கள் வீட்டு மானத்தை கெடுக்கிறாள் என்று சொல்லத் தொடங்கினாள். இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் புகுந்த வீட்டிலிருப்பது மிகவும் கடினமாகிவிட்டது. ஒருவர் கூட என் மீது இரக்கம் காட்டவில்லை. என் மாமியார் என் கையை பிடித்து, என் பையை என் கையில் திணித்து, உன் கணவர் கண் விழிப்பதற்கு முன் நீ இங்கிருந்து போய்விடு, இதற்கெல்லாம் பிறகு அவன் உன்னை போன்ற ஒருத்தியின் முகத்தை பார்ப்பதை நான் விரும்பவில்லை என்றார். என் மௌனத்தை அனைவரும் என் பலவீனமாக நினைத்தனர். நான் குற்றவாளி, அதனால்தான் அமைதியாக இருக்கிறேன் என்று நினைத்தார்கள். புகுந்த வீட்டின் சூழல் இப்போது மிகவும் வேதனைக்குரியதாக மாறிவிட்டது. அவமானத்தின் சுமையால் நான் என் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. என் மீது வேண்டுமென்றே பழி சுமத்தப்பட்டது. நான் எதுவும் செய்யவில்லை. நான் புனிதமாக இருந்தேன். இருந்தாலும் என் அப்பாவித்தனம் தவறாக பயன்படுத்தப்பட்டது. உடைந்த மனதுடனும் வெறுமையான கண்களுடனும் நான் என் பிறந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். நான் வீட்டுக்குள் நுழைந்ததும் என் அம்மா என் மோசமான நிலையையும் கலைந்த தலைமுடியையும் பார்த்து என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டார். ஆனால் அவர் கண்களில் கவலை மேகங்கள் சூழ்ந்திருந்தன. அவர் மெதுவாக, என்ன நடந்தது மகளே? இந்த நிலையில் இங்கே என்ன செய்கிறாய்? எல்லாம் நலமா என்று கேட்டார். நான் அழுது கொண்டே, அம்மா, என்னிடம் எதுவும் கேட்காதீர்கள், என்னை இங்கே இருக்க விடுங்கள் என்று மட்டும் சொன்னேன். என் அண்ணன் அமைதியாக இருந்தார். அவர் எல்லா செய்திகளையும் முன்பே கேட்டிருந்தார். அவர் மௌனத்தில் என் புகுந்த வீட்டினரின் குற்றச்சாட்டுகள் எதிரொலித்தன. அண்ணியின் முகத்தில் வெறுப்பு இருந்தது. இந்த வீட்டில் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நான் வந்ததும் என் அண்ணியின் பொருட்களை ஒரு ஓரமாக தூக்கி எறிந்துவிட்டு முகம் சுளித்தபடி, நீ உன் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு இங்கே ஏன் வந்தாய் என்று கேட்டார். உன் கணவன் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? எங்கள் வீடு ஏற்கனவே மிகவும் சிறியது. உன் புகுந்த வீட்டு கதைகளை நாங்கள் முன்பே கேட்டுவிட்டோம். புகுந்த வீட்டில்தான் பெயரை கெடுத்துவிட்டு வந்தாய், இப்போது இங்கேயும் எங்கள் மானத்தை வாங்குவதற்கு வந்திருக்கிறாயா? இங்கே யாராவது தெரியாத பையனை அழைத்து வந்து எங்கள் மானத்தை கெடுக்காதே. நான் உன்னை முன்பே எச்சரிக்கிறேன். புகுந்த வீட்டில் செய்தது போல் இங்கேயும் செய்தால் நான் உன்னை சும்மா விடமாட்டேன். உதைத்து வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன் என்று கத்தினார். நீ ஒரு சுமை. எனக்கு இன்னும் குழந்தைகள் பிறக்க வேண்டும். என் குழந்தைகளும் இங்கே இருக்க வேண்டும். உன்னால் என் அறையும் சிறியதாகிவிட்டது என்று அவர் மீண்டும் மீண்டும் குத்திக்காட்டினார். என் மனம் இன்னும் பாரமானது. அடுத்த நாள் என் மாமியார் என் அண்ணனுக்கு போன் செய்தார். அவர் போனில் மோசமாக திட்டிக் கொண்டிருந்தார். உன் தங்கை மீண்டும் மருத்துவமனைக்கு வந்தால் நான் எல்லா இடங்களிலும் உன் தங்கையைப் பற்றி தப்பான வதந்தி பரப்புவேன். எங்கள் மானம் ஏற்கனவே ஏலத்திற்கு வந்துவிட்டது என்றார். இதையெல்லாம் என் அண்ணன் என்னிடம் சொல்லிவிட்டு, நீ எங்கும் போகாதே என்றார். அதன் பிறகு மருத்துவமனைக்கு செல்ல எனக்கு என் மைத்துனரின் உதவி தேவைப்பட்டது. மருத்துவமனையில் என்னை அனுமதிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு மட்டுமே இருந்தது, ஏனென்றால் அவர்தான் வீட்டின் மூத்த மகன். ஆனால் இப்போது மாமியாரின் மிரட்டலால் அண்ணன் என் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தார். என்னால் உன் கணவருக்கு சேவை செய்ய முடியாது, உன்னை அங்கே கூட்டிச் செல்லவும் முடியாது. உன்னால் என் வாழ்க்கையை நான் கெடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. நீ இங்கேயே இரு, எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் உண்டாக்காதே என்றார். நான் உனக்கு என் வீட்டில் இடம் கொடுக்கிறேன், அதுவே உனக்கு பெரிய விஷயம் என்றார். இதெல்லாம் என்னை மேலும் தனிமைப்படுத்தியது. அண்ணியின் கொடுமைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. நான் பிரார்த்தனை செய்யும்போது அவர் வேண்டுமென்றே டிவியின் சத்தத்தை அதிகமாக வைப்பார். நான் படுக்கையில் படுத்திருந்தால், வந்ததிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டே இருக்கிறாய். நீ வந்ததிலிருந்து எங்கள் வீட்டு சாப்பாடும் குறைய தொடங்கிவிட்டது. நீ ஏன் இவ்வளவு சாப்பிடுகிறாய்? உனக்கு உன் கணவனை பற்றிய கவலை இருக்க வேண்டும்தானே என்று சொல்வார். ஒருநாள் அண்ணி பாத்திரம் கழுவும்போது, எங்கள் வீட்டில் வேலைக்காரிகளுக்கு இடமில்லை, எங்கள் வேலையை நாங்களே செய்து கொள்வோம் என்று கடுமையான வார்த்தைகளில் சொன்னார். நான் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொண்டு இப்போது அழுவதை நிறுத்திவிட்டேன். வெறும் மௌனமாக இருக்கத் தொடங்கினேன். என் பிறந்த வீட்டிலும் எனக்கு அடைக்கலம் முற்களால் நிரம்பியுள்ளது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். கடவுளே, என் கணவரை குணப்படுத்து அல்லது எனக்கு மரணத்தை கொடு. அப்போதுதான் இந்த வேதனையான வாழ்க்கையிலிருந்து நான் வெளியேற முடியும் என்று தினமும் வேண்டினேன். என் மைத்துனரின் காமவெறியும் என் தனிமையை பயன்படுத்திக் கொள்ளும் முயற்சியும் நான் பிறந்த வீட்டுக்கு வந்த பிறகும் குறையவில்லை. என் மைத்துனர் எப்படியாவது என் அண்ணன் மூலமாக மருத்துவமனைக்கு தேவையான ஆவணங்களை கொண்டுவரும் சாக்கில் என்னை தொடர்பு கொள்ள முயன்றார். என் கணவரை பார்க்க எனக்கு அனுமதி கிடைக்காத அந்த நேரத்தில் நான் ஒவ்வொரு சிறிய வாய்ப்பையும் தேடிக்கொண்டிருந்தேன். ஒருநாள் என் மைத்துனர் என் வீட்டின் வெளியே வந்து நின்று அண்ணனை அழைத்து, உன் தங்கையின் கணவரின் ஆவணங்களில் கையெழுத்து வேண்டும், நான் இவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் என்றார். என் அண்ணன் சண்டையை விரும்பவில்லை, அதனால் அவர் அமைதியாக இருந்தார். இப்படி என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல என் மைத்துனர் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினார். ஆனால் மருத்துவமனை அடைவதற்கு முன்பே அவர் வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்தினார். என்னை பார்த்து, நான் உன்னை அங்கே விடுவதற்காக வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறாயா?
என்று ஒரு ஷைத்தானிய சிரிப்புடன் கேட்டார். உன் கணவன் கோமாவில் இருக்கிறான், உன் விதியில் காதலும் மகிழ்ச்சியும் இல்லை என்றார். இதை கேட்டு என் உடலில் பயம் பரவியது. நான் வேகமாக வெளியேற முயன்றேன். ஆனால் அவர் கதவின் மீது கை வைத்து, நான் உன் மனதை மகிழ்விக்கிறேன், நீ கனவிலும் நினைத்திராத அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் என்றார். அவர் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் சாக்கில் பூங்காக்களுக்கும் உணவகங்களுக்கும் நகருக்கு வெளியே உள்ள தனியார் விடுதிகளுக்கும் அழைத்துச் செல்லத் தொடங்கினார். ஒருநாள் அவர் ஒரு பெரிய ஹோட்டல் அருகில் வண்டியை நிறுத்தி, இது உனக்கான புதிய உடை, இதை அணிந்து கொண்டு உள்ளே வா, நான் உனக்காக காத்திருப்பேன் என்றார். என் உடலில் பயம் ஒரு சுவராக எழுந்தது. நான் அவரிடம், மக்கள் பார்த்தால் என்ன சொல்வார்கள்? என் கணவர் படுக்கையில் கிடக்கிறார், நான் உங்களுடன் ஹோட்டல்களில் சுற்றிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று கண்ணீருடன் கெஞ்சினேன். ஆனால் அந்த கேவலமான மனிதன் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான், நான் உன் மனதை மாற்றத்தான் பார்க்கிறேன். யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள், யாரும் நம்மை பார்க்க மாட்டார்கள், அப்படியே பார்த்தாலும் நான் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்வேன். எப்படியும் நீ உன் பிறந்த வீட்டில் இருக்கிறாய், அங்கேயும் உன் மீது பழி விழுந்துவிட்டது. என் பேச்சைக் கேள், நான் உன்னை சந்தோஷமாக வைப்பேன் என்றார். நான் அந்த உடையை ஜன்னல் வழியாக வெளியே வீசி எறிந்தேன். இதனால் அவர் கோபத்தில் சிவந்து போனார். நீ செய்தது சரியல்ல, என் கோபம் பற்றி உனக்கு தெரியாது என்றார். நான் இதற்கு மேல் என்னால் கேட்க முடியாது. இப்போது நீங்கள் என்னை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாவிட்டால் நான் நடுரோட்டில் கத்தி உங்கள் சுயரூபத்தை எல்லோரிடமும் சொல்லிவிடுவேன் என்றேன். நான் அப்படிச் சொன்னதும் அவர் சிறிது நேரம் பயந்து போய் கோபத்துடன் வண்டியை திருப்பினார். அன்று அவர் என்னை மருத்துவமனையில் விட்டுவிட்டார். ஆனால் போகும்போது, நான் உன்னை அவ்வளவு எளிதாக விடமாட்டேன், நீ என்னிடம் திரும்பி வரத்தான் வேண்டும் என்று மிரட்டிவிட்டுச் சென்றார். நான் அங்கிருந்து என் கணவரின் அறைக்கு சென்று இயந்திரங்களின் சத்தத்திற்கு நடுவே அமர்ந்து அழத் தொடங்கினேன். என் மைத்துனர் மட்டுமே மருத்துவமனைக்கு வர முடியும் என்பதும் பொய்யாக இருந்தது. உண்மையில் அவர் என் மாமியாருடன் சேர்ந்து என்னை விலக்கி வைக்க விரும்பினார். நர்ஸ் என்னை அறையில் பார்த்ததும் பதற்றமடைந்து என்னை வெளியே போகச் சொன்னார். எனக்குள் விரக்தி தீயாக எரிந்தது. என் மைத்துனரிடமிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும்படி நான் ஒவ்வொரு நொடியும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். என் மைத்துனரின் மோசமான நடவடிக்கைகளும் பிறந்த வீட்டில் அண்ணியின் கொடுமைகளும் என் வாழ்க்கையை இருமடங்கு நரகமாக்கியது. என் அம்மா எனக்காக இரவில் தங்க ஒரு அறையை ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் அந்த இரவு என் வாழ்க்கையின் மிக பயங்கரமான தருணத்தை கொண்டு வந்தது. இரவு சுமார் 10 மணி இருக்கும். வாசலில் மெல்லிய சத்தம் கேட்டது. அதை நான் புறக்கணித்தேன். ஆனால் பிறகு என் கதவின் பூட்டு உடையும் சத்தம் கேட்டது. என் மைத்துனர் சத்தமில்லாமல் என் அறைக்குள் நுழைந்தான். அவன் கையில் கையுறை இருந்தது. அவன் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை இருந்தது. நான் உடனே எழுந்து அமர்ந்தேன். கட்டிலிலிருந்து கீழே இறங்கி அவன் வழியை மறித்து, எச்சரிக்கை, என் அருகில் வராதே, நீ இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் என்னை அழித்துக்கொண்டு உன்னை குற்றவாளி ஆக்கிவிடுவேன் என்று கத்தினேன். ஆனால் அவன் காமத்தில் மனிதத்தன்மையை இழந்திருந்தான். என் அலறல் இரவின் அமைதியை கிழித்தது. அவன் என் அருகில் வந்து என் மானத்தில் கை வைக்க முயன்றான். நான் என் முழு பலத்தையும் திரட்டி அவனை தள்ளிவிட்டேன். அவன் கட்டிலில் மோதி கீழே விழுந்தான். அவன் விழுந்த சத்தம் கேட்டு அண்ணனும் அண்ணியும் ஓடி வந்தார்கள். என் மைத்துனர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தன் ஆடைகளை சிறிது கலைத்துவிட்டு தரையில் அமர்ந்து அப்பாவி போல் அழத் தொடங்கினான். அவன் கத்தி, உன் தங்கைதான் என்னை இங்கே அழைத்தாள், நான் வரவில்லை என்றால் விஷம் குடித்து விடுவேன் என்று மிரட்டினாள் என்றான். நான் இவளுக்கு புத்திமதி சொல்லத்தான் வந்தேன். ஆனால் இவள் என்மீதே பாய்ந்துவிட்டாள் என்று பொய் சொன்னான். பழி என்மீதே சுமத்தப்பட்டதைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏற்கனவே புகுந்த வீட்டின் பேச்சைக் கேட்டு என்மீது சந்தேகத்திலிருந்த என் அண்ணன், நீ இங்கேயும் அதையே ஆரம்பித்து விட்டாயா? நான் அவமானப்பட்டு சாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று சொன்னார். என் அண்ணி உடனே என் மைத்துனரை அண்ணனை எழுப்பி அவருக்கு ஆதரவாக பேசி, இந்த பெண் நம் மானத்தை கெடுத்து விடுவாள், இவளை இங்கிருந்து துரத்துங்கள், இல்லையென்றால் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் என்றாள். எல்லோரும் என்னை திட்டினார்கள். என் தரப்பை சொல்ல என்னிடம் வார்த்தைகளே இல்லை. அண்ணன் என் கையை பிடித்து இழுத்துக்கொண்டே வீட்டை விட்டு வெளியே தள்ளினார். என் முகத்திற்கு நேராக கதவு பலமாக சாத்தப்பட்டது. நான் தரையில் விழுந்தேன். அது ஒரு குளிர்கால இரவு. என் உடலில் ஒரு போர்வை மட்டுமே இருந்தது. என் ஆத்மா சுக்கு நூறாக உடைந்து போயிருந்தது. என் தாய் வீட்டில் கூட நான் என் மரியாதையை இழந்துவிட்டேன் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. யாராவது கதவை திறப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தேன். ஆனால் உள்ளே முழு அமைதி நிலவியது. வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு நான் அந்த இரவை என் தாய் வீட்டின் வாசலுக்கு எதிரே உள்ள சாலையில் கழித்தேன். விடிந்ததும் அம்மா கண் விழித்து கதவை திறந்தபோது நான் வெளியே அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவர் துடித்துப் போனார். என் கையை பிடித்து சத்தமில்லாமல் என்னை உள்ளே அழைத்து சென்றார். ஆனால் அண்ணனும் அண்ணியும் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அம்மா என்னிடம், நான் உன்னை எங்கும் போகவிடமாட்டேன், நீ என்னுடன் தான் இருப்பாய் என்று மட்டும் சொன்னார்.
இதை பார்த்ததும் அன்னிக்கு கோபம் தலைக்கேறியது. அடுத்த சில நாட்களுக்கு வீட்டில் பெரிய புயலை கிளப்பினாள். இந்த பெண் இங்கே இருந்தால் நான் சமைக்க மாட்டேன். இவள் ஒரு தரித்திரம் பிடித்தவள். இவள் நம் நிம்மதியை பறித்துவிட்டாள் என்றாள். அண்ணி என் காரணமாக பலமுறை அண்ணனிடமும் சண்டையிட்டாள். இதனால் அண்ணன் இன்னும் எரிச்சலடைந்தார். அண்ணன் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் தன் மனைவிக்கும் சகோதரிக்கும் இடையில் சிக்கிக் கொண்டார். ஆனால் அவரது மௌனம் உண்மையில் அண்ணிக்குத்தான் ஆதரவாக இருந்தது. என் நிலைமையை பார்த்து அம்மா உடைந்து போயிருந்தார். அவர் முகத்தில் ஆழமான சுருக்கங்கள் விழுந்தன. அவர் எப்போதும் கவலையாகவே காணப்பட்டார். அவர் ரகசியமாக என் அருகில் அமர்ந்து, கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார் மகளே, நீ கவலைப்படாதே என்று சொல்வார். ஆனால் நான் அம்மாவிடம் அழுது, அம்மா, என் மீது எந்த தவறுமில்லை, அவர்கள் சொல்வதெல்லாம் பொய் என்று சொன்னேன். அதற்கு அம்மா, எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன செய்வது என் மகளே, உன் அண்ணன் என் பேச்சை கேட்பதில்லை என்று கூறினார். அப்படி சொல்லிவிட்டு அவர் உள்ளுக்குள் நடுங்கி போனார். ஒரு இரவு அண்ணன் எல்லா எல்லைகளையும் மீறிவிட்டார். அவர் அம்மா முன்னிலையில் கத்தி, உங்கள் மகளால் எங்கள் வீட்டில் பிரச்சனைகள் வருகின்றன. இவளை உடனே வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள். இவள் இன்னும் இங்கே தங்கினால் அது எங்களுக்கு மிகவும் மோசமாக இருக்கும் என்றார். இவள் இந்த வீட்டை விட்டு போகவில்லை என்றால் நானே இந்த வீட்டை விட்டு போய்விடுவேன் என்று அண்ணி கூறிவிட்டார். அம்மாவால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. அவர் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவர் அங்கேயே வரவேற்பறை சோபாவில் விழுந்தார். அண்ணனும் அண்ணியும் பயந்து போய் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். ஆனால் பாதி வழியிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இந்த உலகை விட்டு பிரிந்தார். அதிர்ச்சியால்தான் இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது என்று மருத்துவர் கூறிவிட்டார். என் உலகமே அழிந்தது போல் இருந்தது. என் ஒரே ஆதரவான என் அம்மாவும் என்னை விட்டு போய்விட்டார். அவரது இறுதிச் சடங்கில் நான் இன்னும் வெறுமையை உணர்ந்தேன். என் அண்ணன் மிகுந்த அவமானத்திலோ அல்லது சோகத்திலோ இருந்தார். அவரும் எனக்கு அதிகம் ஆதரவு தரவில்லை. அண்ணி தரப்பில் அமைதியாக இருந்தார். என் அம்மா என் கஷ்டங்களையெல்லாம் தன்னுடன் எடுத்துச் சென்று விட்டது போல் உணர்ந்தேன். அம்மா இறந்த பிறகு அண்ணியின் நடத்தையில் இன்னும் கசப்பு அதிகரித்தது. இப்போது எனக்கு ஆதரவாக பேச அம்மா இல்லாததால் அவர் வெளிப்படையாகவே என் மீது கோபத்தை காட்டினார். அதனால் நான் வீட்டில் முற்றிலும் தனிமையாகவும் ஆதரவற்றவளாகவும் ஆனேன். அறையை சுத்தம் செய்கிறேன் என்ற போர்வையில் அண்ணி என் பொருட்களை வெளியே எடுத்து வைத்துவிட்டு, நீ பொருட்களை வெளியே வை, இப்போது நீ இங்கிருந்து போய்விடு என்று என்னிடம் கூறினார். ஒரு நாள் அவர் தன் அறையை தேடுவது போல் நாடகம் ஆடி என் தங்க லாக்கெட் காணாமல் போய்விட்டது என்று எல்லோரிடமும் கத்தினார். அவர் நேரடியாக என் மீது சந்தேகம் கொண்டு, இந்த பெண் ஒரு திருடி, இவள்தான் எடுத்திருப்பாள். இவளிடம் பணம் இல்லை. இவள் நிச்சயம் நம் வீட்டுப் பொருட்களை திருடுவாள். அந்த லாக்கெட் என் அப்பா அம்மாவுக்கு கொடுத்தது என்றார். அந்த லாக்கெட் அன்னிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அண்ணன் முன்னிலையிலேயே அவர் என்னை அவமானப்படுத்தி, நீ ஏன் இங்கே திருடியாக வந்தாய்? என் வீட்டிலிருந்து வெளியேறு, என்னை தொந்தரவு செய்யாதே என்று நான் உன்னிடம் எத்தனை முறை சொன்னேன் என்று கேட்டார். நான் கைகளை கூப்பி, அண்ணி, நான் எதுவும் செய்யவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள், இது எல்லாம் பொய் என்று நான் சத்தியம் செய்கிறேன் என்றேன். ஆனால் அண்ணன் கோபமாக, நிறுத்து என்றார். இனிமேல் நான் உன்னை இங்கே வைத்திருக்க முடியாது. உன்னால்தான் என் அம்மா இறந்தார். நீ போ, இனி ஒருபோதும் திரும்பி வராதே என்றார் அண்ணன். அண்ணன் சொன்ன இந்த வார்த்தை முள்ளாக என் நெஞ்சில் குத்தியது. என் கடைசி ஆதரவாக இருந்த என் சொந்த அண்ணனும் என்னிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டார். அண்ணி உடனே என் காலியான பையை பிடித்து என்னை கதவுக்கு வெளியே தள்ளிவிட்டார். இப்போது நம் வாழ்க்கையில் நிம்மதி வரும் என்று சொன்னார். நான் வாசலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். வெளியே மழை பெய்ய தொடங்கியிருந்தது. என் உடல் நனைந்து கொண்டிருந்தது. என் விதியில் இந்த வலியும் சோதனையும் தான் எழுதப்பட்டிருக்கிறதா என்று நினைத்தேன். நான் பலமுறை கதவை தட்டினேன். ஆனால் யாருக்கும் என் மீது இரக்கம் வரவில்லை. அண்ணன் குரலோ அண்ணி குரலோ வரவில்லை. சாலையில் என் உடல் அனாதையாக தெரிந்தது. நான் பையை தூக்கிக் கொண்டு வெறுமையான கண்களுடன் சாலையில் நடக்கத் தொடங்கினேன். நான் எங்கே போகிறேன் என்று கூட எனக்கு நினைவில் இல்லை. சும்மா போய்கொண்டிருந்தேன். எனக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரே ஒரு நபர் மட்டுமே இப்போது மிச்சமிருக்கிறார் என்று நினைத்தேன். நம்பிக்கையற்று சிதறிய நிலையில் ஆதரவின்றி பெருமழையில் நனைந்தபடி நகரத்து சாலைகளில் நடந்தேன். என் மனதில் எந்த இலக்கும் இல்லை, எந்த திட்டமும் இல்லை. சும்மா நடக்கும் ஒரு அர்த்தமற்ற செயலாக இருந்தது. பல மணி நேர தனிமையான மற்றும் நோக்கமற்ற பயணத்திற்கு பிறகு என் கணவரின் மருத்துவமனை எனக்கு நினைவுக்கு வந்தது. இப்போது எனக்கு ஒரே ஒரு புகலிடம் மட்டுமே பாக்கியிருக்கிறது என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. நான் அவரிடமே போய்விடுவேன். குறைந்தபட்சம் என் கணவரின் அருகில் அமர்ந்து மனம் விட்டு அழவேண்டும் என்று என் இதயம் விரும்பியது. அவரிடமே இருந்து என் உயிர் பிரிந்துவிட்டால் இந்த துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று நினைத்தேன். நான் மருத்துவமனையை அடைந்தபோது என் நிலைமை ஒரு பேயைப் போல இருந்தது. என் ஆடைகள் அழுக்காக இருந்தன. முகத்தில் தூசியும் மண்ணும் கண்ணீரின் தழும்புகளும் இருந்தன. நான் கவுண்டருக்கு சென்று என் கணவரின் பெயரைச் சொன்னேன். என் நிலைமையை பார்த்து நர்ஸ் வருத்தத்துடன் என்னை பார்த்தார். அங்கு சென்றதும் அவர் சிறிது நேரத்திற்கு முன்புதான் இறந்துவிட்டார் என்ற செய்தி கிடைத்தது.
உங்கள் கணவர் இறந்துவிட்டார். 1 மணி நேரத்திற்கு முன்பு சிகிச்சையின் போது அவரது மூச்சு நின்றுவிட்டது. உங்கள் மாமியார் அவசர நடவடிக்கைகளுக்காக உள்ளே சென்றிருக்கிறார் என்று நர்ஸ் மெல்லிய குரலில் என்னிடம் கூறினார். இந்த செய்தியை கேட்டதும் என் உடல் மீண்டும் ஒரு முறை நடுங்கியது. ஆனால் இம்முறை எந்த அலறலும் வரவில்லை, அழுகையும் வரவில்லை. என் மூச்சு நின்றது போல் இருந்தது. என் கால்களுக்கு அடியிலிருந்து பூமி நழுவியது போல் இருந்தது. நான் ஒரு கற்சிலையாக மாறினேன். எனக்குள் இருந்த உலகம் முற்றிலும் வெறுமையாகிவிட்டது. என் மாமியார் வெளியே வந்து என்னை பார்த்து, நீ ஏன் இங்கே வந்தாய்? உன் தரித்திரம் அவரை நிம்மதியாக சாகவும் விடவில்லை. இங்கிருந்து போ, இனி இவருடன் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று கடுமையான வார்த்தைகளில் கேட்டார். நான் அவர் பேச்சை கேட்கவில்லை. மெதுவாக என் கணவரின் அறையை நோக்கி நடந்தேன். என்னை பார்த்ததும் அறைக்குள் இருந்தவர்கள் உடனே வெளியே வந்துவிட்டார்கள். நான் துடித்துப் போய் என் கணவரின் நெஞ்சில் விழுந்து, நீங்கள் இல்லாமல் எப்படி வாழ்வேன்? நான் உங்களுக்காக எவ்வளவு காத்திருந்தேன், எவ்வளவு அவமானங்களைச் சுமந்தேன், எவ்வளவு வலிகளை தாங்கினேன். இருப்பினும் நீங்கள் என்னை விட்டு போய்விட்டீர்களே என்று மெதுவாக சொல்லத் தொடங்கினேன். குளிர்ந்து போயிருந்த அவர் கையை பிடித்தேன். இது என் வாழ்க்கையின் கடைசி தருணம். இப்போது என்னிடம் இழக்க எதுவும் இல்லை. நான் அவர் நெஞ்சோடு சாய்ந்து இறந்துவிட விரும்பினேன். அங்கு இப்போது எந்த அசைவும் இல்லை, எந்த உயிரும் இல்லை. நான் என் சுயநினைவை இழந்திருந்தேன். என் கை என் கணவரின் குளிர்ந்த நெஞ்சில் இருந்தது. நான் கண்களை திறந்து அறையின் வெறுமையை பார்த்தேன். அறையில் இயந்திரங்களின் மெல்லிய சத்தமும் என் விக்கல்களும் மட்டுமே இருந்தன. திடீரென்று கஷ்ட காலத்தில் கடவுளை நினைத்துக்கொள் என்று என் அம்மா சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் என் கணவரின் தலையை என் மடியில் வைத்துக்கொண்டு மனதார கடவுளை நினைக்க ஆரம்பித்தேன். என் குரல் பலவீனமாக இருந்தது, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தது. என் விக்கல்கள் நின்றன. நான் இறைவனை முழுமையாக நம்பினேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என் இதயத்திலிருந்து ஒன்றே ஒன்றுதான் வேண்டுதலாக வந்தது. இவரைத் தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. தயவு செய்து கடவுளை இவரை திருப்பிக் கொடுங்கள். நான் எந்த சூழ்நிலையிலும் இவருக்கு சேவை செய்வேன். என் பொறுமைக்கு எனக்கு வெகுமதி அளியுங்கள். என் கணவருக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். என் மாமியார் வாசலில் நின்று கொண்டு, இவளை வெளியே தள்ளுங்கள், இவள் இறந்த மனிதரை தொந்தரவு செய்கிறாள் என்று நர்சிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று என் கணவரின் நெஞ்சில் லேசான அசைவு ஏற்பட்டது. முதலில் இது என் பிரமை என்று நினைத்தேன். ஆனால் பிறகு அவரது விரல்கள் என் கையை அழுத்தின. நான் உடனே பயந்து அவர் முகத்தை பார்த்தேன். அவர் முகத்தில் ஒரு அமைதியான அசைவு இருந்தது. நான் நர்ஸை சத்தமாக அழைத்தேன். டாக்டரும் நர்ஸும் ஓடி வந்தார்கள். தட்டையான கோடு ஓடிக்கொண்டிருந்த இயந்திரங்களின் மானிட்டர்களில் திடீரென்று மெல்லிய அலைகள் தோன்றின. மருத்துவர்கள் ஆச்சரியத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து, இது சாத்தியமற்றது, நோயாளி திரும்ப வருகிறார், இவரது மூளை மீண்டும் செயல்படத் தொடங்கிவிட்டது என்றார்கள். மருத்துவர் என்னிடம், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். நான் கைகூப்பி கடவுளை நோக்கி சைகை செய்தேன். என் கணவரை காப்பாற்ற நான் பிரார்த்தனை செய்தேன் என்றேன். வாசலில் நின்று கொண்டிருந்த என் மாமியாரும் நாத்தனாரும் இந்த அதிசயத்தை பார்த்து ஊமையாகிவிட்டார்கள். இந்த தருணம் என் வாழ்வின் மிகப்பெரிய அதிசயமாக இருந்தது. என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என் பொறுமைக்கான சோதனை முடிந்தது. இறைவன் எனக்கு என் கணவரை திருப்பிக் கொடுத்துவிட்டார். இது ஒரு அதிசயம். நீங்களே அவர் அருகில் உட்காருங்கள். நீங்கள்தான் அவருக்கு பலம் என்று மருத்துவர் கூறினார். என் கணவர் கண்விழித்த பிறகு அடுத்த சில நாட்கள் எனக்கு புதிய வாழ்க்கையாக இருந்தது. அவர் இன்னும் பலவீனமாக இருந்தாலும் அவர் அதிசயமாக குணமடைந்து வருவதாக மருத்துவர் கூறினார். கண் விழித்ததும் முதலில் என் கையை பிடித்துக் கொண்டார். அவர் கோமாவில் இருந்தபோது எனக்கு என்ன நடந்தது, அவர் குடும்பத்தினர் எனக்கு என்ன செய்தார்கள், அவர் அண்ணன் என்னிடம் எப்படி நடந்து கொண்டார், அண்ணியின் பழிச்சொல், அம்மாவின் மரணம், அண்ணனின் அலட்சியமான நடத்தை ஆகிய அனைத்தையும் நான் அவரிடம் சொன்னபோது அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் கண்கள் கலங்கின. என் மாமியாரும் மைத்துனரும் மருத்துவமனைக்கு வந்தபோது என் கணவர் அவர்களை உள்ளே வர அனுமதிக்கவில்லை. அவர் நர்ஸை அழைத்து, இவர்களுடன் நான் எந்த உறவும் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை, இவர்கள் என் மனைவிக்கு துன்பம் கொடுத்தார்கள் என்று கூறினார். அவர் என் கையை பிடித்து, இப்போது எல்லாம் சரியாகிவிடும், நாம் இங்கிருந்து வெகு தொலைவில் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவோம், உனது தியாகங்களுக்கு நான் கைமாறு செய்ய வேண்டும் என்றார். என் கணவரின் சிகிச்சை முடிந்து மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதும் அவர் நேரடியாக வேறு ஊரில் வசிக்கும் தன் நண்பரின் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தார். அந்த நண்பர் அதுலின் உதவியுடன் அவர் உடனடியாக அந்த நகரத்தை விட்டு வெளியேறினார். அதுல் வாடகைக்கு ஒரு சிறிய வீட்டை கண்டுபிடித்து தந்தது மட்டுமல்லாமல் தன் நிறுவனத்தில் என் கணவருக்கு நல்ல வேலையும் வாங்கிக் கொடுத்தார். நீ நிறைய துன்பங்களை அனுபவித்துவிட்டாய், இப்போது உனது மகிழ்ச்சிக்கான நேரம் வந்துவிட்டது என்று அதுல் கூறினார். மெல்ல மெல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியை நோக்கி திரும்ப ஆரம்பித்தது. புதிய நகரம், புதிய வீடு மற்றும் புதிய நம்பிக்கை. நாங்கள் எல்லாவற்றையும் புதிய முறையில் தொடங்கினோம். என் கணவர் எல்லா உறவுகளையும் முறித்துக்கொண்டு என்னுடன் ஒரு எளிய வாழ்க்கையை தொடங்கினார்.
முதல் மாத சம்பளத்தில் அவர் எனக்கு பூக்களும் சிறிய தங்கக் கம்மலும் வாங்கி வந்து, நீ இழந்ததையெல்லாம் நான் உனக்கு திருப்பிக் கொடுப்பேன் என்று சொன்னார். நான் அவர் கையிலிருந்து கம்மலை வாங்கி, எனக்கு நீங்கள் திரும்ப கிடைத்து விட்டீர்கள், இதுவே எனக்கு எல்லாம் என்று சொன்னேன். நான் பல வருட சோகங்களை மறந்து புதிய கனவுகளை காண ஆரம்பித்தேன். சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை தேட ஆரம்பித்தேன். மருத்துவமனை நினைவுகள் மெல்ல மெல்ல மறைய தொடங்கின. புதிய ஊரில் எங்கள் வாழ்க்கை ஒரு நிம்மதியான வடிவத்தை பெற்றது. என் கணவர் தனது புதிய வேலையில் மிகவும் கடினமாக உழைத்தார். நான் வீட்டை கவனித்துக் கொண்டேன். நாங்கள் அடிக்கடி சிறிய பால்கனியில் உட்கார்ந்து டீ குடித்துக்கொண்டே எங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசுவோம். என் கணவர் எப்போதும் என்னை சிரிக்க வைக்க முயற்சிப்பார். நான் உன்னை எவ்வளவு இக்கட்டான நேரத்தில் விட்டுவிட்டேன் என்று பார்த்தாயா? நீ அப்படி இருந்தும் எனக்காக காத்திருந்தாய் என்பார். காதலும் காத்திருப்பை கைவிடுவதில்லை என்று நான் அவருக்கு பதிலளிப்பேன். சில மாதங்களுக்குப் பிறகு நான் தாயாகப் போகும் நற்செய்தியை இறைவன் எனக்கு அளித்தார். இந்த செய்தி எங்களுக்கு மற்றொரு அதிசயத்திற்கு சற்றும் குறைந்ததல்ல. என் பக்கத்து வீட்டில் வசிக்கும் என் புதிய தோழி ரஷ்மியிடம் முதலில் இதை சொன்னேன். என் கணவர் மாலை வீட்டிற்கு வந்ததும் நான் அவர் முன் பூங்கொத்தை வைத்து, உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். என் கணவரின் கண்களில் நான் இதுவரை பார்த்திராத ஒரு ஒளி வந்தது. அவர் உடனே குனிந்து என் நெற்றியில் முத்தமிட்டு, இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்று கூறினார். நாங்கள் இருவரும் சிரித்தோம். பிறக்கப் போகும் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்தோம். என் கணவர் குழந்தைக்கான ஏற்பாடுகளைச் செய்ய அதிக உழைப்பை செலுத்தத் தொடங்கினார். ஒரு பகுதி நேர வேலையையும் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை இருள் விலகிவிட்டது என்று என் மனதில் நிம்மதி பரவத் தொடங்கியது. திருமண இரவில் நான் கனவு கண்ட அந்த நாட்கள் என் வாழ்க்கையில் திரும்பி வந்தன. ஆனால் வாழ்க்கையின் பரீட்சை இன்னும் பாக்கியிருந்தது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் நினைத்தேன். என் கணவர் எங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்காக மாலையில் கணினி வகுப்பிலும் சேர்ந்தார். நாங்கள் இருவரும் ஒரு பிரகாசமான நாளைக்கான தயாரிப்பில் மும்முரமாக இருந்தோம். வாழ்க்கையில் ஒரு புதிய ஓட்டம் இருந்தது. நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். நான் கர்ப்பமாக இருந்தேன். மருத்துவரிடம் செல்வது எனக்கு மிகவும் அவசியமாக இருந்தது. ஒரு நாள் நகரின் பெரிய தனியார் மருத்துவமனையில் பயிற்சி செய்யும் மருத்துவரிடம் என் கணவருடன் சென்றேன். நாங்கள் அங்கே எங்கள் முறை வருவதற்கு காத்திருந்தோம். திடீரென்று தாழ்வாரத்தில் எனக்கு தெரிந்த ஒரு முகம் தெரிந்தது. என் இதய துடிப்பு அதிகரித்தது. அது என் மூத்த மைத்துனியின் மனைவி, பெரிய அண்ணி. அங்கே திடீரென்று என் பெரிய அண்ணி என் முன் வந்தார். ஆனால் இது சிரித்துக்கொண்டே என்னை கேலி செய்த எப்போதும் ஆடம்பரமான உடையிலிருந்த அண்ணி அல்ல. இப்போது அவள் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. பல நாட்களாக மாற்றாதது போல் ஆடைகள் அழுக்காக இருந்தன. முகம் கருத்துப் போயிருந்தது. கண்களுக்கு கீழே கருவளையங்கள் இருந்தன. அவள் தலைமுடி கலைந்திருந்தது. கைகளில் ஒரு பழைய பிளாஸ்டிக் பை இருந்தது. அவள் ஒரு நர்சுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள். பார்ப்பதற்கு மிகவும் அலங்கோலமாக இருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் திகைத்து நின்றாள். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான பயம் வந்தது. அவள் என்னை அடையாளம் கண்டுகொண்டாள். வேகமாக என் காலில் விழுந்தாள். அதனால் அவள் பைத்தரையில் சிதறியது. அவள் அழுது கொண்டே, என்னை மன்னித்துவிடு, எனக்கு மிக மோசமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீ சொன்னது சரிதான், நான் உன்மீது பழி சுமத்தினேன் என்றாள். அவள் விக்கல்கள் நின்றன. அவள் தன் நெற்றியை தரையில் பலமாக அடிக்கத் தொடங்கினாள். என் கணவர் என்னை தாங்கி பிடித்து அவளை தூக்க முயன்றார். சுஷாந்த், உன் அண்ணன் பைத்தியம் பிடித்துவிட்டார் என்று அவள் அழுது கொண்டே சொன்னாள். அவர் வீட்டில் இருந்த பணத்தையெல்லாம் சூதாட்டத்தில் அழுத்துவிட்டார். பிறகு சந்தேகத்தில் எங்கள் எல்லோரையும் கொல்ல பார்த்தார். இப்போது அவரை மருத்துவமனையின் ஒரு சிறிய அறையில் சங்கிலியால் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்றாள். ஒரு கணம் என் மூச்சு நின்றது. மாமியாரும் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றும் அவருக்கு பக்கவாதம் வந்துவிட்டது என்றும் அவர்கள் மேலும் கூறினார்கள். அவரும் படுக்கையில் விழுந்துவிட்டார். அவர்கள் அனைவரும் தங்கள் வீடு மற்றும் செல்வத்தை இழந்துவிட்டார்கள். அவர்கள் என் மீது நடத்தை கெட்டவள் என்று பழி சுமத்திய அந்த நாள் எனக்கு நினைவுக்கு வந்தது. கடந்த காலத்தின் கசப்பு ஒரு படத்தைப் போல என் கண்முன் சுழலத் தொடங்கியது. என் மைத்துனரின் கீழ்த்தரமான செயல்கள், பெரிய அண்ணியின் குற்றச்சாட்டு, மாமியாரின் அவமானம், அம்மாவின் மரணம், தாய் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டது என அனைத்தும் எனக்கு நினைவிருக்கிறது. என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அது சோகத்தினால் அல்ல, நிம்மதியினால். நான் என் மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவளிடம், எழுந்து இரு, உன் தவறுகளை நீ உணர்ந்து விட்டாய், இறைவன் உன்னை மன்னித்து விட்டார் என்றேன். நான் என் கண்களை மூடிக்கொண்டேன். என் கணவர் என் தோளில் கை வைத்தார். அவர் என்னை அன்போடும் பெருமையோடும் பார்த்து கொண்டிருந்தார். பார், நான் சொன்னேன் இல்லையா, கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார் என்று. நீ பழிவாங்க தேவையில்லை, இதுதான் இவர்களின் கர்மவினைகளுக்கான தண்டனை என்றார். என் கணவர் அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து, நீ உன் கணவரை நன்றாக பார்த்துக்கொள், இறைவனிடமிருந்து உனக்கு தண்டனை கிடைத்துவிட்டது, இப்போது நீ அவர்களை கவனித்துக்கொள் என்றார். என் மனதில் நிம்மதி குடியேறியது. ஒருவேளை இறைவன் என் பொறுமைக்கான பலனை உலகிலேயே கொடுத்துவிட்டார் என்று நினைத்தேன். நான் பொறுமையாக இருந்தேன். நான் அமைதியாக இருந்தேன். எல்லா கொடுமைகளையும் என் கடவுளிடம் விட்டுவிட்டேன்.
இறைவன் எனக்கு மிகவும் மதிப்புமிக்க என் கணவரின் உயிர், என் மரியாதை மற்றும் பிறக்கப் போகும் குழந்தையின் வடிவில் நிம்மதியை கொடுத்தார். நான் என் கணவரின் கையை பிடித்துக் கொண்டேன். நாங்கள் இருவரும் சிரித்துக்கொண்டே மருத்துவரின் அறையை நோக்கி நடந்தோம். அந்த சோகம், அவமானம், அந்த எல்லா வலிகளும் இப்போது ஒரு பழைய கதை மட்டுமே. இனி நம் பாதை எப்போதும் ஒளியை நோக்கியே இருக்கும் என்று என் கணவரிடம் சொன்னேன். இது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம் மட்டுமல்ல, பொறுமையாக இருப்பவர்களுக்கு இறைவன் எப்போதும் துணையாக இருப்பார் என்ற என் நம்பிக்கையும் வலுப்பெற்றது. என் பெரிய அண்ணி மற்றும் அவர் குடும்பத்தின் முடிவு தெரிந்தவுடனேயே நானும் என் கணவரும் இந்த விஷயத்தை எங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளவில்லை. நாங்கள் எங்கள் முழு கவனத்தையும் வரவிருக்கும் மகிழ்ச்சியின் மீது செலுத்தினோம். கர்ப்பத்தின் கடைசி மாதங்கள் மிகவும் அமைதியாக கழிந்தன. என் கணவர் என்னுடன் அதிக நேரம் செலவிடவும் என் மனதிற்கு நிம்மதி அளிக்கவும் தனது பகுதிநேர வேலையை விட்டுவிட்டார். நீ எனக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாய், இப்போது ஓய்வெடுப்பது உன் உரிமை என்று அவர் கூறினார். எனக்கு மிகச் சிறந்த தோழியாக திகழ்ந்த எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ரஷ்மி எப்போதும் என்னுடனேயே இருந்தார். சிறிய வேலைகளில் எனக்கு உதவினார். அதிலும் அவர் மனைவியும் எங்களை நன்றாக பார்த்துக் கொண்டார்கள். எனக்கு ஒரு முழுமையான மற்றும் அன்பான குடும்பம் இருப்பதாக முதல் முறையாக உணர்ந்தேன். நேரம் வந்ததும் பிரசவத்திற்காக நான் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். வலியுடன் கடந்த அந்த நேரத்தில் என் கணவர் ஒரு கணம் கூட என்னை விட்டு விலகவில்லை. அவரது நம்பிக்கை தரும் அன்பும் அவரது கையின் உறுதியான பிடிப்பும் எனக்கு ஒரு கவசமாக மாறியது. எங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான மகன் பிறந்தான். என் கணவரின் கண்களில் முதல் முறையாக கண்ணீர் வந்தது. ஆனால் அது மகிழ்ச்சி கண்ணீர். நீ என்னை ஒரு முழுமையான மனிதனாக்கிவிட்டாய் என்று அவர் கூறினார். அவர் என் காதில் மெதுவாக, மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்டார். எங்கள் மகனுக்கு சுதீர் என்று பெயர் வைத்தார். எங்களின் எல்லா சோதனைகளுக்கும் பிறகு நிறைவேறிய ஆசையவன். புதிய ஊரில் உள்ள சிறிய வாடகை வீட்டில் என் மகன் வந்ததிலிருந்து வீட்டின் சூழலே மாறிவிட்டது. இரவு தூக்கம் குறைந்து போனது. ஆனால் ஒவ்வொரு முறை விழிக்கும்போதும் ஒரு புதிய நம்பிக்கை இருந்தது. என் கணவர் நாள் முழுவதும் வேலை செய்வார். சோர்ந்து போய் வீட்டிற்கு வருவார். ஆனால் மகனை தூக்கியவுடன் அவரது சோர்வு அனைத்தும் பறந்துவிடும். அவர் மகனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு, நீ எவ்வளவு அன்புக்கும் தியாகத்திற்கும் பிறகு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது என்பார். என் மகனின் சின்னஞ்சிறு புன்னகை எங்கள் வாழ்க்கையின் காரணமாக மாறியது. எங்கள் புதிய மற்றும் எளிய வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக கழிந்து கொண்டிருந்தது. ஆனால் கடந்த காலத்தின் அந்த நிழல் முழுமையாக மறையவில்லை. ஒரு நாள் நாங்கள் எங்கள் மகனுக்கு ஒரு சிறப்பு பொம்மை வாங்குவதற்காக நகரின் பெரிய சந்தைக்குச் சென்றிருந்தோம். நாங்கள் ஒரு தெருவழியாகச் சென்றபோது சாலையின் மறுபுறம் என் கணவரின் சகோதரியை, நாத்தனாரை போன்ற ஒரு பெண்ணை பார்த்தேன். அவள் மிகவும் கவலையாக தெரிந்தாள். ஏதோ ஒன்றுக்காக காத்திருப்பது போல் ஒரு சிறிய கடைக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள் என்று கேட்டார். நான் பயத்துடனே அந்த பக்கமாக சைகை செய்தேன். என் கணவர் அந்த பெண்ணை ஒருமுறை பார்த்தார். அது என் நாத்தனார், கணவரின் தங்கைதான். ஆனால் இப்போது அவள் பிச்சை எடுக்கும் ஒரு பெண்ணைப் போலவே இருந்தாள். என் கணவர் என்னை உடனே இழுத்துக்கொண்டு, சீக்கிரம் வா, நாம் அந்த பக்கம் போக வேண்டாம். அந்த மாதிரியான ஆட்களுக்கு என் இதயத்தில் இடமில்லை. நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கேயே போவோம் என்று கூறினார். நாங்கள் வேகமாக அங்கிருந்து வெளியேறினோம். கடந்த காலம் ஒரு பேயைப் போல எந்த நேரத்திலும் வெளிப்படலாம் என்பதை இந்த சம்பவம் எனக்கு நினைவுபடுத்தியது. சிறிது நேரத்திற்கு நான் மிகவும் அமைதியற்றவளாக உணர்ந்தேன். இரவில் நான் என் கணவரிடம், இது எல்லாம் உண்மையில் எப்போதாவது முடியுமா இல்லையா என்று கேட்டேன். என் கணவர் மகனை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு, எல்லாம் முடிந்துவிட்டது. அந்த ஆட்களை பொறுத்தவரை நாம் இறந்துவிட்டோம். இனி நம் உலகம் நம் மகன் மட்டும்தான். இந்த உலகத்திற்குள் அவர்களை நுழைய விடமாட்டோம். நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். என் கணவரின் இந்த பேச்சும் அவரது உறுதியும் என் மனதில் மீண்டும் நிம்மதியை நிரப்பியது. அவர் மகனுக்கு தாலாட்டு பாடினார். நாங்கள் அனைவரும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் தூங்கிவிட்டோம். நேரம் அதன் வேகத்தில் கடந்து கொண்டிருந்தது. 5 வருடங்கள் ஓடிவிட்டன. எங்கள் மகன் இப்போது புத்திசாலியான மற்றும் சுட்டித்தனம் மிகுந்த குழந்தையாக வளர்ந்திருந்தான். அவன் பேச்சாலும் சிரிப்பாலும் எங்கள் சிறிய வீடு எப்போதும் நிரம்பி வழிந்தது. என் கணவர் தனது கடுமையான உழைப்பாலும் திறமையாலும் தனது நிறுவனத்தில் ஒரு தனித்துவமான பதவியை பெற்றிருந்தார். ஆனாலும் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்பதுதான் எப்போதுமே அவரது கனவாக இருந்தது. தற்போது அவர் தனது நண்பர் அதுலுடன் சேர்ந்து ஒரு சிறிய ஐடி கன்சல்டன்சி நிறுவனத்தை தொடங்கியிருந்தார். அவர்கள் வேலையில் கடும் உழைப்பு இருந்தது. பெரும்பாலும் என் கணவர் இரவு வெகுநேரம் வரை வேலை செய்வார். ஆனால் இந்த முறை வித்தியாசம் என்னவென்றால், இந்த உழைப்பு வேறு யாருக்காகவோ அல்ல, அது எங்கள் சொந்த எதிர்காலத்திற்காக இருந்தது. என் கணவரின் நிறுவனம் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு வருடத்தில் வாடகை வீட்டிலிருந்து வெளியேறி சொந்தமாக ஒரு சிறிய வீட்டை வாங்க முடிவு செய்தோம். என் கணவர் தன் பெயர் பலகையை வீட்டு வாசலில் மாட்டினாரே, அதுதான் என் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சியான நாள். அது என் வாழ்க்கையின் 2வது பெரிய மகிழ்ச்சியான நாள். என் கணவர் சாவியை என் கையில் வைத்து, இது உன் பொறுமைக்கு கிடைத்த வீடு. இதை நீ உன் விருப்பப்படி அலங்கரிக்கலாம் என்று கூறினார்.
இந்த வீடு சிறியதுதான், ஆனால் இதில் அன்பும் நிம்மதியும் கொண்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யம் குடியேறியிருந்தது. நானும் இப்போது என் திறமையை பயன்படுத்த முடிவு செய்தேன். நான் என் அண்டை வீட்டிலேயே கைவினைப் பொருட்கள் மற்றும் வீட்டில் தயாரிக்கும் உணவு வகைகளுக்கான ஒரு சிறிய தொழிலை தொடங்கினேன். ஆரம்பத்தில் ரஷ்மியும் அவளுடைய சில தோழிகளும் மட்டுமே என் வாடிக்கையாளர்களாக இருந்தனர். ஆனால் என் உழைப்பும் உணவின் சுவையும் விரைவில் முழு பகுதியிலும் என்னை பிரபலமாக்கியது. இந்த சிறிய வேலை எனக்கு பண ரீதியாக பலம் சேர்த்தது மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு புதிய அடையாளத்தையும் கொடுத்தது. நான் இப்போது யாருடைய மனைவியாகவோ அல்லது அம்மாவாகவோ மட்டும் இல்லை, ஒரு வெற்றிகரமான பெண் தொழில்முனைவோராக மாறியிருந்தேன். என் கணவர் எப்போதும் என் வேலையை பாராட்டுவார், மேலும் ஒவ்வொரு ஆர்டரும் சரியான நேரத்தில் சென்றடைய எனக்கு உதவுவார். வாழ்க்கையில் நிம்மதியும் வெற்றியும் வந்த பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து கடந்த கால காயங்களை ஆற்ற முடிவு செய்தோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தோம், நம் துயரங்களை நமக்குள்ளேயே அடக்கி வைக்கக்கூடாது என்று. பெரும்பாலும் மாலையில் மகன் தூங்கிய பிறகு நாங்கள் அமர்ந்து என் கணவர் கோமாவில் இருந்த நேரத்தை பற்றி பேசுவோம். என் கணவர் என்னிடம் அடிக்கடி கேட்பார், நீ வாசலில் தாழ்பாள் போடும்போது என்ன நினைப்பாய், அல்லது அண்ணன் உன்னை வெளியே தள்ளிய போது உனக்கு எப்படி இருந்தது என்று. அவர் ஒவ்வொரு சோகத்தையும் பேசி அதை லேசாக்க விரும்பினார். அவரது இந்த வெளிப்படையான தன்மை எங்கள் உறவை இன்னும் வலுவாக்கியது. இந்த சோதனைகள் எங்களை உடைப்பதற்கு பதிலாக ஒன்றிணைத்துவிட்டன என்றும், இப்போது எங்கள் அன்பு எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் என்றும் நான் உணர்ந்தேன். அதிலும் அவர் குடும்பத்தினர் எங்கள் புதிய குடும்பத்தின் ஒரு பகுதியாகிவிட்டனர். நாங்கள் அவர்களுக்கு சுமையாக இருக்கிறோம் என்ற உணர்வை ஒருபோதும் அவர்களுக்கு ஏற்படவிடவில்லை. 5 வருட அளவற்ற அன்பிற்கு பிறகு எங்கள் தொழில் மிகச் சிறப்பாக நிலை பெற்றது. என் கணவரின் நிறுவனம் இப்போது ஒரு பெரிய நிறுவனமாக மாறியிருந்தது. நகரின் பெரிய தொழிலதிபர்கள் பட்டியலில் அவர் பெயரும் இடம்பெறத் தொடங்கியது. நிறுவனத்தின் விளம்பரத்திற்காக அதுல் என் கணவரின் புகைப்படத்துடன் செய்தித்தாளில் ஒரு சிறிய செய்தியை வெளியிடச் செய்திருந்தார். எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் கடந்த காலம் மீண்டும் ஒருமுறை கதவை தட்டியது. ஒரு நாள் காலை என் கணவர் அலுவலகம் சென்ற பிறகு வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. நான் கதவை திறந்தேன். என் அண்ணன் எதிரே நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் சோர்வு, அவமானம் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக இயலாமையின் ரேகைகள் தெரிந்தன. அவர் பழைய அழுக்கான ஆடைகளில் இருந்தார். பார்ப்பதற்கே சிதறிப்போய் காணப்பட்டார். அவர் என்னை பார்த்ததும் அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. தங்கச்சி, நீ இங்கேயா இருக்கிறாய்? நான் உன்னை எப்போதிருந்தோ தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அவர் வேகமாக உள்ளே வர முயன்றார். ஆனால் நான் வாசலில் கையை வைத்து அவரை தடுத்தேன். என் நெஞ்சில் ஒரு வலி ஏற்பட்டது. மழையில் நனைந்த அந்த இரவில் என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளிய அதே நபர் இவர்தான். நீ எதற்காக இங்கே வந்தாய் என்று கேட்டேன். என் குரலில் ஆழமான இறுக்கம் இருந்தது. நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்காக வந்திருக்கிறேன். நீ செய்தது சரிதான் என்றும் உன்னை அவமானப்படுத்தியது தவறு என்றும் உன் அண்ணி என்னிடம் சொன்னாள் என்றார். அவள் இப்போது மிகவும் கஷ்டப்படுகிறாள் என்று அவர் தரையை பார்த்து கொண்டே கூறினார். அவர் குரலில் உண்மை இருந்தது. ஆனால் அவர் நோக்கத்தில் எங்கேயோ சுயநலத்தின் சாயல் தெரிந்தது. அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. உங்கள் காரணமாகத்தான் என் அம்மா இறந்தார். நீங்கள்தான் என்னை அவதூறாக பேசி நடுரோட்டில் விட்டீர்கள் என்று நான் சொன்னேன். என் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அண்ணா, உங்கள் அந்த தவறான முடிவு என் புகலிடத்தை பறித்தது. என் மானத்தை கெடுக்க நினைத்த அந்த மனிதனிடம் என்னை ஒப்படைத்தீர்கள் என்றேன். அந்த நேரத்தில் என் கணவர் திரும்பி வந்தார். ஒருவேளை அவர் எதையோ மறந்திருக்கலாம். அவர் முன்னே வந்து என் கையை பிடித்துக்கொண்டு அண்ணனிடம், நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார். எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வர உனக்கு யார் அனுமதி கொடுத்தது என்று என் கணவர் கேட்டார். அண்ணன் கைகளை கூப்பி, தங்கச்சி, என்னை மன்னித்துவிடு. சுஷாந்த், நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள். தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உங்கள் தொழில் மிக நன்றாக நடப்பதாக கேள்விப்பட்டேன். நான் வேலையில்லாமல் இருக்கிறேன். எனக்கு உதவுங்கள் என்று கெஞ்சினார். இங்கே என் கதை ஒரு முக்கிய திருப்பத்தை அடைந்தது. நான் என் கணவரின் கையை பிடித்துக்கொண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டேன். பாருங்கள் அண்ணா, நீங்கள் எனக்கு செய்த எல்லாவற்றிற்கும் நான் உங்களை மன்னிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் என் அம்மாவின் மகன். ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையை மட்டுமல்ல, என் அம்மாவையும் பறித்து விட்டீர்கள். அந்த வலியை என்னால் மறக்க முடியாது என்றேன். இனி உங்கள் வாழ்க்கையில் எனக்கோ என் கணவருக்கோ எந்த பங்கும் இல்லை என்று நான் தெளிவாகச் சொல்லிவிடுகிறேன். நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை உருவாக்கியிருக்கிறோம். இங்கே எந்த வெறுப்பும் இல்லை, விஷமும் இல்லை. இந்த நிம்மதியை அழிக்க நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியாகச் சொன்னேன். என் கணவர் பாக்கெட்டிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அண்ணனிடம் நீட்டினார். இதை வைத்துக்கொள். இது ஒருமுறை செய்யும் உதவி, அதுவும் நீ என் மனைவியின் அண்ணன் என்பதால் மட்டுமே. இப்போது போய்விடு, இனி ஒருபோதும் திரும்பி வராதே. உனக்கு வேறு ஏதேனும் நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எப்போதும் பிரார்த்தனை செய்வோம் என்றார். அண்ணனின் கண்களில் அவமானம் இருந்தது. ஆனால் அவரால் எந்த விளக்கமும் கொடுக்க முடியவில்லை. அவர் பணத்தை வாங்கிக் கொண்டு எதுவும் சொல்லாமல் சென்றுவிட்டார். நான் கதவை மூடினேன். என் கணவரை கட்டியணைத்து அழுதுவிட்டேன்.
இந்த முடிவு மிகவும் கடினமானது, ஆனால் இது என் பொறுமைக்கு கிடைத்த கடைசி வெகுமதி. நான் பழிவாங்குவதற்கு பதிலாக நிம்மதியை தேர்ந்தெடுத்தேன். அந்த நாளுக்குப் பிறகு நாங்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்கவில்லை. எங்கள் மகனும் எங்கள் அன்புமே எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது. நாங்கள் எங்கள் மகனை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு எங்கள் பாதையில் ஒளியுடன் முன்னேறிச் சென்றோம். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்க நோட்டிபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.